Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நாம ஒரே NBFC அதாவது RBI registered NBFC வழங்கக்கூடிய ரெண்டு டிஃபரண்டான பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சேம் டைம் இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் only for educational purpose மட்டும்தான். ஸோ பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லலை அப்படின்னா யூடியூப் சைட்லேருந்து வார்னிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ சொல்லியாச்சு. தென் இந்த ரெண்டு பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தெளிவாக தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணியும் இந்த ரெண்டு லோன் அப்ளிகேஷன் பற்றின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம FinFrance Private Limited அப்படிங்கிற RBI registered NBFC வழங்கக்கூடிய ரெண்டு பர்சனல் லோன் பற்றின அப்ளிகேஷனை தான் பார்க்க போகிறோம். அதாவது இவங்க ரெண்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அந்த ரெண்டு அப்ளிகேஷனும் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது விவா மணி வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இவங்க 2023 ப்ளே ஸ்டோரில் வச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 5000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் ஒரு சில விஷயங்களை இவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இவங்க அதிகபட்சமாக 2 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லோனுக்கு அப் டு 51 days வரையிலும் 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் 0 பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே அப்ரூவல் அப்படிங்கிறது கிடச்சிடும். இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் விட்ராவல் பண்ணுற அந்த அமௌண்ட்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதுமானது. அதாவது இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணதுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எலிஜிபிளாக கொடுத்துருவாங்க. ஸோ எலிஜிபிளாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் விட்ரா பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதை தவிர்த்து இவங்க RBI registered NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களால் அந்த 51 நாளைக்குள்ளே ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 5 months 10 months அப்படி இல்லைனா 20 months கூட EMI-ஆகவும் உங்களால் அந்த லோன் அமௌண்ட்டை பே பண்ண முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளில் 4.5% வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் விட்ராவல் பண்ணும்பொழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடையாது, பட் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதாவது பேங்க்குக்கு மாற்றும் பொழுது இந்த சார்ஜஸை இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோனை வந்து நீங்கள் EMI-யாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் 18%லேருந்து அதிகபட்சமாக 40% வரையிலும் கூட இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரையிலும் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு தான். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸோடு சேர்த்து இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டின்னு பார்க்க நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 15,000 அப்படிங்கிறது இருக்கணும். வீட்டோட ஒட்டுமொத்த வருமானம் 25,000க்கு மேலே இருக்கணும். இதை தவிர்த்து ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். தென் விவா மணி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் செலக்டிவான சில ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் ஆல்ரெடி மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் மட்டும்தான் இருந்தது. இப்போது ரீசெண்டாக கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கோவா இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போது தமிழ்நாட்டில் இருக்க நபர்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ இது 3 மட்டுமே போதுமானது அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய பர்சனல் லோன் அப்படின்னு பார்க்க ருபி-ரெடி அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோனை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2019 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2,86,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனும் RBI registered NBFC-யாக இருக்கக்கூடிய FinFrance Private Limited கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. முன்ன பார்த்த அப்ளிகேஷனுமே இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே வெவ்வேறு கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா ஓனர் வந்து வெவ்வேறையாக இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. மேபி அவங்க தரப்புலேருந்து என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ 2 பேரும் ஒரே ஆளாக இருந்து கூட வெவ்வேறு நேமில் வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே எஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க குயிக்காக ஃபாஸ்ட்டாக டிஸ்போசல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், ட்ராவல், ஷாப்பிங் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12%லேருந்து அதிகபட்சமாகவே 36% per annum தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து வேரியாகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் மினிமம் 62 daysலேருந்து அதிகபட்சமாக 6 months வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 2,000லேருந்து அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன் ஆப்ஷனில் 3 to 12 months அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க.
அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 2000 இருந்து அதிகபட்சமாகவே 30,000 வரையிலும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைக்கும். ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 6 months அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இங்கேயுமே பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா 100% ஆன்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டின்னு பார்க்க உங்ககிட்ட வேலிடான பேன் கார்டு அந்த ஆதார் கார்டு இருக்கணும். இதை தவிர்த்து உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதுமானது. உங்களுடைய மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 15,000க்கு மேலே இருக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ, தென் லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ ஓவராலாக இந்த 2 அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இவங்க ப்ளே ஸ்டோரில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாகவே பார்த்து முடிச்சாச்சு. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா விவா மணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது பர்டிகுலர் சார்ஜஸை இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக உங்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்டே நியர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரியல் டைமில் இந்த விஷயம் தான் இந்த அப்ளிகேஷனில் நடக்கும், அதாவது விவா மணி அப்ளிகேஷனில். அடுத்து இருக்கக்கூடிய ருபி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாகவே 30 days தான் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதையுமே உங்களுக்கு 2 பேமெண்ட்டாக பிரித்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15 daysக்கு ஒன்ஸ் வந்து ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனில் 2 அப்ளிகேஷன்லையும் இருக்கக்கூடிய ரியல் டைம் லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. ஓகே கேஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த டீட்டெயில்ஸ்லேயே உங்களுக்கு ஃபைனலாக சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது அப்படின்னு ரீசெண்ட் டைமில் யூடியூப் சைடு இருந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே நம்மளால் அவ்வளோ தெளிவாக வந்து சொல்ல முடியறதில்ல. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.